ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. சாரி மக்களே, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன வாய்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதே சுத்தமாக மறந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக மறந்துருப்பாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா. நான் போடுற ஒரு சில வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வரும்னு தான் சொல்லிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன் மக்களே. இன்றைக்கி காலையிலேயே பசங்களை ஸ்கூலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் போனது. ரோஸ் வெறும் செடியாகவே வளர்ந்துட்டு இருந்தது. பூ எதுவுமே வைக்காதனால இன்றைக்கி கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணதை வெளியே நட்டு வச்சுக்க போகிறேன். செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மண் நல்லா இருக்கணும். வெளியே இருக்க மண்ணெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லாதனால நம்ம வைக்கிற செடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வளருது. அதுக்கு மேலே அப்படியே வளர்ச்சி கம்மியாகிடுது. இன்றைக்கி காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். செடியெல்லாம் ரோட்டில் நிறைய வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 30 ரூபாய்க்குலாம் அந்த செடி ரொம்ப அழகாக இருந்துச்சு, இந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் ஒரு செடி வாங்கிட்டு வச்சுருந்தேன். மண்ணெல்லாம் இல்லாமல் வெறும் வேர் மட்டும் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்ச ரோஸு. அடிக்கிற வெயிலுக்கு வளருதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் வச்சுருக்கோம். இந்த குச்சியெல்லாம் உள்ளே கட் பண்ணது, இது வெளியே நட்டு வச்சுருக்கேன். இதுவுமே வளருதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியலாம். அந்த சின்ன சின்ன வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படி பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு செய்யவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக 1 பாட் ரெசிபி தான் வச்சுக்க போகிறேன். காலையில் பார்க்குறதுக்கு சுத்தமாக வேலை இல்லாத மாதிரி தான் இருந்தது. காலையிலேயே அந்த செடியிலலாம் கை வச்சு அங்கங்கே அது பார்த்திங்கன்னா அந்த வேலையில் சின்ன சின்ன வேலையை முடிக்கிறதுக்கே ரொம்ப கொஞ்சம் டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக 1 பாட் ரெசிபி தான் வச்சு விட்டுற போகிறேன். ஸோ வச்சுட்டு இங்கே இருக்க பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். கிச்சனுமே ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப தூசி எடுத்த மாதிரி இருக்குது. கீழேலாம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறதில்ல, மேலாப்பில் அப்படியே க்ளீன் பண்ணிக்க போகிறேன். கிச்சன் டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ தூசி அடியிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலாப்பில் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா உத்து நல்லா பார்க்கும்போது இது கடையிலலாம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடே வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர டவல் வச்சு ஒரு 2-3 டைம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அங்கே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாட்டில்லாம் நல்லா அப்படியே நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே அலசிட்டு ஸோ ரீஅரேஞ்ச் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளீன் பண்ண கையோட ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுமே நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். எந்த வேலை செஞ்சாலுமே அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நம்ம மனசுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக நீங்களுமே உங்களுடைய கிச்சனை நல்லா நீட்டாக வச்சுட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை அப்படியே பார்க்கும்போது உங்களுக்குமே மனசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மனசுக்கு நிறைவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பாருங்கள். கிச்சன் க்ளீனிங் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இதுக்கப்புறம் அப்படியே பாத்ரூமில் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானுமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துக்க போகிறேன். மிஷினில் துணி எல்லாமே போட்டுட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நானுமே குளித்து வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன்.
எல்லாருமே டீ குடிச்சிட்டு அப்படியே கிச்சனுமே கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் பூ இருந்ததா அதை வந்து எடுத்து கட்டி மறுபடியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சது. பசங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டியூஷனுக்குமே கிளம்பிட்டாங்க. இனி நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நைட் வரும்போதே சில்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு சூடாக வந்து செஞ்சு சிக்கன் வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.